ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம வந்து இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் சாக்லேட் கேக் வந்து செய்ய போகிறோம். அதாவது கொக்கோ பவுட்ரு இல்லாமல் அந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட் வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுலும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பு கமெண்ட்டு பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு கேக் செய்கிறதா இருந்தாலும் அந்த டின்னை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி வந்து இந்த காப்பி கேத்தர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு தடவிட்டு, அதுக்கப்புறமே மைதா மாவை போட்டு இந்த மாதிரி சுற்றிலும் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது தட்டி விட்டுக்கிட்டு மிச்சம் இருக்க அந்த மைதா மாவை வந்து நம்ம தட்டிடணும் அந்த பேப்பர்லேயே. ஏன்னா மிச்சம் இருக்க மாவை தட்டி விட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து கேக் நல்லா வரும். இப்போ பாருங்கள், மீது மாவை தட்டி விட்டாச்சு. இப்போ அடுத்தது மாவு சலிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். ஒரு சல்லடை எடுத்துகிட்டு அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறேன். இது வந்து 1/4 கப்பு மெஷர்மெண்ட்டு. இதில் 2 தடவை நான் வந்து சேர்க்குறேன் மைதா மாவு. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அப்புறம் சன்ரைஸ் காஃபி பவுட்ரு தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எந்த இது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. 3 தடவை சலிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 தடவை சலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். விஸ்கோ ஃபோர்க்கோ வச்சுட்டு. நான் வந்து இன்றைக்கி 1 தடவை தான் சலித்தேன். சலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 15 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எந்த விதமான தண்ணியோ எண்ணெயோ இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ ஒரு சட்டியில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கணும். இந்த மாதிரி முட்டையாக வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த பவுல் வந்து அது மேலே வைக்கணும். அதேமாதிரி நம்ம சாக்லேட் வச்சுருக்கோம் அந்த பவுல் வந்து அந்த தண்ணியில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் மெல்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு சாக்லேட் நம்மளுக்கு. இப்போ எடுத்துடலாம் வெளியில். இப்போ வந்து ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு சட்டி தான், நான் வந்து நார்மலான சட்டி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்மளோட இதுவை பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல டார்க்காக நல்ல பிராண்டாக இருந்ததுனாக்க ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றினாலே போதுமானது. அப்படி இல்லைனாக்க நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறையா கமெண்ட் வந்து எனக்கு வர்றது இந்த மாதிரி முட்டையோட மனம் வந்து கேக்கில் வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தான் நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, நம்ம வந்து மஞ்சள் முட்டையை வந்து நம்ம வந்து பீட் பண்ணுறப்பவே உப்பும் இந்த வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ணோன்னாக்க இந்த முட்டையோட மனம் வந்து நம்மளுக்கு வந்து கேக்கில் வராமல் இருக்கும். அதே மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்பு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கரெக்டாக நம்மளுக்கு நான் செய்கிறபடி செஞ்சிங்கன்னா அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். அதே மாதிரி முட்டையோட மனமும் வராமல் இருக்கும். இப்போ நான் வந்து பீட்ரு வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பீட்ரு இல்லைனாக்க விஸ்க், அப்படி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. பீட்ரை லோ ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்சம் நுர வர்ற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தோடனே ஹை ஸ்பீடுக்கு போயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா நுர வந்துருச்சு. இந்த அளவுக்கு அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பவுட்ரு பண்ண ஜீனி சேர்க்கணும். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி எடுத்திருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து கொக்கோ பவுட்ரு சேர்த்தோன்னாக்க இந்த எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய ஜீனி வந்து தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம ஏற்கனவே டார்க் சாக்லேட் போட்டிருக்கோம். அந்த டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த கசப்புக்கு வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் வந்து பவுட்ரு சுகர் சேர்க்குறது. நீங்கள் வந்து கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணினீங்கனாக்க இந்த பவுட்ரு சுகர் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட சாக்லேட்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப கசப்பாக இருந்ததுனாக்க இந்த 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை ரொம்ப கசப்பு இல்லாத சாக்லேட்டு அப்படின்னாக்க நீங்கள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதுமானது. இந்த ஜீனியோட அளவை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஜீனி. அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு நம்ம வந்து பீட் பண்ணணும். அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நம்ம ஜீனி சேர்த்து பீட் பண்ணுறப்ப அதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க பீட்ரு. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரையும் நம்ம வந்து பீட் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா வரும். இப்போ பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாக வந்திருக்குதுன்னுட்டு.
இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து அதோடு சேர்த்துடணும். 2 ஸ்பூனாக போட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக கொட்டிடாதீங்க, லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப குத்தியும் பண்ணக்கூடாது. அப்புறம் முட்டை பொங்கி வந்தது வந்து நம்மளுக்கு வந்து அமுங்கி போயிடும். இப்போ நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த சாக்லேட்டையும் சூடோடு சேர்க்காதீங்க. ரொம்ப சூடாகவும் வேணாம், ரொம்ப ஆரியும் வேணாம். உங்களோட சாக்லேட் வந்து கெட்டியாகிருச்சுனாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னாக்க திரும்ப ஒருக்கா நம்ம வந்து வெந்நீரில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கெட்டியாகாமல் என்னோடய சாக்லேட் வந்து நல்லா இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன். அந்த சாக்லேட்டை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமே மாவை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி மாற்றி எல்லா மாவையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாக்லேட் போட்ட உடனே நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்காமலே நல்ல கலர் வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்குது. மாவு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்தளவுக்கு மாவோட இது இருக்கணும், கன்சிஸ்டன்சி பார்த்துக்கங்க. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சட்டியில் வந்து மாவை வந்து நான் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி 3 தடவை வந்து டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அது உள்ளே இருக்க அந்த ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையும். இது வந்து நான் இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே அவனை வந்து நான் வந்து 10 நிமிஷம் 180 டிகிரிக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதே இது நீங்கள் வந்து குக்கரில் அப்படி இல்லைன்னா கடாயில் செய்கிறதுனா கூட நீங்கள் வந்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி அவனில் 30 நிமிஷம் கரெக்டாக வச்சேன். 30 நிமிஷத்தில் எனக்கு வந்து வெந்துருச்சு. நீங்கள் வந்து கேக் இப்போ தான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸும் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். வீட்டிலேருந்தே நம்ம வந்து கேக் செஞ்சு பிஸ்னஸ் பண்ணலாம். அது பார்த்துக்கங்க. இப்போ 30 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு எந்த விதமான வெடிப்போ எதுவுமே இல்லை, நல்லா வந்திருக்குது. நான் இந்த கத்தியை வச்சு உள்ளே குத்தி பார்த்தது தான் அந்த மாதிரி ஓட்டை, வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் கவுத்து எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இது வந்து மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதே இது நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருந்தோம்னா இந்தளவுக்கு வந்திருக்காது. இப்போ பாருங்கள் எப்படி சூப்பர் சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. அதேமாதிரி நல்ல கலராகவும் இருக்குது. இப்போ இது மேலே லேசாக பொங்கி வந்திருக்கிறது மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப பொங்கி வந்திருந்ததுன்னா நீங்கள் நல்ல லெவலாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சாக்லேட் போட்ட மாதிரியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாக்லேட் கலர் அப்படியே வந்திருக்கு, ஒரிஜினல் கலர் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து கொக்கோ பவுட்ரு போட்ட மாதிரியே எவ்வளோ சூப்பரான கலர் வந்திருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. ஆனால் நம்ம வந்து போட்டது கொக்கோ பவுட்ரு இதில் சேர்க்கவே இல்லை. முழுக்க நம்ம வந்து சாக்லேட் வச்சு தான் பண்ணியிருக்கோம். நான் வந்து சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இந்த க்ரீம் ரெசிபிஸ் எல்லாம் நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த க்ரீம்லேயும் நான் வந்து கொக்கோ பவுட்ரு சேர்க்கலை, அதே மாதிரி சாக்லேட்டை தான் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கொக்கோ பவுட்ரு சேர்க்குற இடத்துல லேசாக சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். அதுவே சூடோடு போட்டுறாமல் இது பண்ணி ஆற வச்சுட்டு போடுங்க. இந்த மாதிரி சட்டியை கவுத்தோம்னா கூட கீழே விழுகக்கூடாது க்ரீமு. இப்போ வந்து நான் வந்து சுகர் சிரப்பு போட்டுட்டு அதே மாதிரி க்ரீமையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 லேயரையும் வச்சு கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிலும் இருக்கிறத வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோம், அப்படி இல்லைன்னா ஒரு துணியை வந்து ஈரத்தில் நனைச்சிட்டு இந்த மாதிரி இது பண்ணி எடுத்தோன்னாக்கா அழகாக நம்மளுக்கு வந்து நீட்டாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் சூப்பராக கவர் ஆயிடுச்சு. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து திரும்ப டிசைன் போடுறதுனா போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றிலும் இது மாதிரி ஊற்றி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் டிசைனுக்காக ஊற்றியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாக்லேட் கூட மெல்ட் பண்ணிட்டு கூட சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நாசில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நாசில் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன் வந்து எப்படி வேணாலும் போடலாம். இப்படி தான் போடணும்னு இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு நாசில் எடுத்துகிட்டு அதை வந்து பார்டர் வரைய போகிறேன் கீழே. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு மேலே போட்டோம்ல அதே இது வச்சு மீதம் இருக்க அந்த இடத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணி விட்றேன். பாருங்கள் சுற்றிலும் பூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் சுகர் பால்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுவே அப்படியே மேலே அழகாக டிசைனுக்காக வச்சு விட்றேன். இது வந்து எனக்கு ஆர்டர் வந்த கேக்கு, அதனால் அவங்க பேரை வந்து எழுதியிருக்கேன். இந்த கேக் டாப்பர் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு கிடைக்கல, அதனால் இது வந்து நானே வீட்டிலே ரெடி பண்ண கேக் டாப்பரு. இது வந்து ஹாப்பி பர்த்டேன்னு அது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேக் டாப்பரை தான் இப்போ வந்து அந்த கேக்கில் வந்து குத்த போகிறேன். இப்போ பாருங்கள் சூப்பரான பர்த்டே கேக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சாச்சுன்னு. ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 350 ரூபாய்க்கு 1/2 கிலோ கேக் வந்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதோட வெயிட்டு 700 கிராம் இருந்துச்சு.
நீங்கள் அதுக்கு கனெக்ட் பண்ணி காசு வந்து வாங்கிக்கலாம். இந்த கேக் வீடியோ வந்து எல்லாருக்கும் இந்த லாக்டவுன் சமயத்தில் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.